Hello everyone, welcome to Hira's spoken English class. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் பார்த்தோம். இப்போ ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் பார்க்க போறோம். ஸோ இன்னன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இல் இல்லைன்னா லேன்னு அர்த்தம். இல் ல ஓகே. ஆன்னா மேல லேன்னு அர்த்தம். அட்டுனா இக்கு இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? என்னன்னா ல இல்லைன்னு அர்த்தம். ஆன்னா மேல லேன்னு அர்த்தம். அட்டுனா இக்கு இல்லைன்னு அர்த்தம். அதாவது தமிழ்ல நீங்க பேசுறப்போ நீங்க அதை புரிஞ்சுக்கலாம். ஓகே. அதான் எனக்கு உனக்கு எண்ணில் உன்னில் பெஞ்ச் மேலே டேபிள் மேலே பேக்ல இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதை தான் நான் இப்போ சொன்னேன். ஓகே. ஸோ இப்போ என்ன எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு ஃபிகரில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு என்க்ளோஸ்டு ஸ்பேஸில் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூடி இருக்கக்கூடிய ஒரு இடத்த தான் நம்ம என்க்ளோஸ்டு ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாக்ஸு, பேகு, கிளாஸ் ரூம், ஹோமு, இதெல்லாம் வீடு மூடி இருக்குதா? ஸோ மூடி இருக்கக்கூடிய ஸ்பேஸில் யூஸ் பண்ணுறது தான் என்ன. ஆன்னா என்ன அர்த்தம்னா ஒரு சர்ஃபேஸ்க்கு மேலே யூஸ் பண்ணக்கூடியது. ஒரு சர்ஃபேஸ்னால் ஒரு டேபிளாவோ ஃப்ளோராவோ கார்பெட்டாவோ என்னமோ ஒரு சர்ஃபேஸ். ஓகே. அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடியது தான் ஆன். ஓகே. இது உள்ளார இருக்குது, இது மேலே இருக்குது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும். இது ஒரு பாக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. பாக்ஸுக்கு உள்ளார இருந்தால் அது இன்னு. இந்த பாக்ஸை விட்டுட்டு இது ஒரு சர்ஃபேஸ் மேலே இருந்தது அப்படின்னா அது ஆன். ஒரு குறிப்பிட்ட டைம்ல சொல்றது, ஒரு குறிப்பிட்ட டைமிங் இல்லை, ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை சொல்றது தான் அட். நல்லா பாருங்க, ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னமோ ஒன்று, அந்த சர்க்கிள்ன்றது ஏதோ வேணா நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். அந்த சர்க்கிளில் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் நான் சொல்றது தான் அட். ஓகே. ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் நான் சொல்லிட்டேன்னா அது அட்டு. ஒரு சர்ஃபேஸை பற்றி நான் சொல்லிட்டேன்னா அது ஆனு. ஒரு என்க்ளோஸ்டு ஸ்பேஸை பற்றி பேசிட்டேன் அப்படின்னா அது இன். உங்களுக்கு இப்போ டீட்டெயிலாக புரியும். நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ infront enclosed ஸ்பேஸ். இங்கே ஏன் ஆன் போட்டிருக்க? என்க்ளோஸ்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ வருது. ஸோ அது வவலோட சவுண்ட். ஸோ அங்கே ஆன் போட்டிருக்கேன். ஸோ ஏன்னா 3D ஸ்பேஸ். எதெல்லாம் 3D ஸ்பேஸ்? 3D ஸ்பேஸ்னா 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எதெல்லாம் வந்து இப்போ இந்த ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள்லாம் 2D. ஓகேவா? அதெல்லாம் வந்து என்னது 3 டைமென்ஷனில் பார்க்க முடியாது. அதாவது எல்லா சைட்லேருந்தும் பார்க்க முடியாது. ஸோ அப்படி 2D ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா சைட்லேருந்தும் பார்க்க முடியும், டச் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும்னா அது 3D ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்ன 3D ஸ்பேஸ்? பேக்கில், பாக்ஸில், கிளாஸ் ரூமில், வீட்டில், இந்த பேக், இந்த பாக்ஸ், இந்த கிளாஸ் ரூம், in a ஹோட்டல், இந்த மாதிரி. ஸோ ஒரு வார்த்தை வந்துட்டுனா ஆப் போட்டுக்கோங்க. in a பேக், in a பாக்ஸ், in a கிளாஸ் ரூம். ஓகே. நெக்ஸ்ட் டெரிட்டரி. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய லண்டன், யூரோப், அமெரிக்கா இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு இன் யூஸ் பண்ணும். இங்கே த வரக்கூடாது. இன் த லண்டன் சொன்னால் தப்பு, இன் த யூரோப் சொன்னால் தப்பு. இன் லண்டன், இன் யூரோப், இன் அமெரிக்கா. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வச்சு பார்ப்போம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரையும் எதுக்குள்ளலாம் நீங்கள் குனிஞ்சு ஏறுற மாதிரி இருக்குமோ, உள்ள குனிஞ்சு போய் ஏறுற மாதிரி இருக்குமோ, அது எல்லாத்துக்கும் இன் த கார், இன் அ வேன். ஒரு வேன்ன்றதால தான் இன் அ வேன் போட்டிருக்காங்க. இல்லை இன் த வேன் போட்டாலும் ஓகே தான். ஒரு வேன், ஒருன்ற ஒரு வார்த்தை வந்ததால இங்கே ஆ போட்டிருக்கேன். அதாவது ஆவும் சம்டைம் வரும், தாவும் சம்டைம் வருன்றதை நான் காமிக்கிறதுக்காக அங்கே ஆ போட்டிருக்கேன். இந்த கார்னா கார்ல, இன் ஆ கார்னா ஒரு கார்ல, இன் ஆ வேன் ஒரு வேன்ல, இன் த வேன் வேன்ல, இன் அ ஆட்டோ. இதெல்லாம் நம்ம குனிஞ்சு போய் ஏறக்கூடிய ஸ்மால் வெஹிக்கல்ஸ். ஸோ அங்கெல்லாம் இன் வரும். நெக்ஸ்ட்டு வாட்டர். ஸோ தண்ணியை பொறுத்த வரையும் சி, ரிவர், லேக், ஸ்விம்மிங் பூல் இதெல்லாமே தண்ணி இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ இந்த மாதிரி தண்ணி இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு நம்ம இன் யூஸ் பண்ணோம். இந்த சி, இந்த ரிவர், இந்த லேக், இந்த ஸ்விம்மிங் பூல். ஓகே. நெக்ஸ்ட் பிரிண்டட் மெட்டீரியல். பிரிண்டட் மெட்டீரியல் என்னது? புக்கு, ஃபோட்டோஸு, நியூஸ் பேப்பர், இது எல்லாமே பிரிண்டட் மெட்டீரியல். அதாவது பிரிண்ட் அவுட் எடுத்து வரக்கூடிய ஒரு மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து வரக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். இன் ஆ புக் ஒரு புக்கில், இன் த புக் புக்கில், இன் அ பிக்சர் ஒரு பிக்சரில், இன் த பிக்சர் பிக்சரில், இன் ஆ நியூஸ் பேப்பரில், இன் த நியூஸ் பேப்பர். ஸோ இன் ஆ நியூஸ் பேப்பர்னா ஒரு நியூஸ் பேப்பரில், இன் த நியூஸ் பேப்பர்லன்னு அர்த்தம். ஸோ ஆனா ஒரு அர்த்தம். இப்போது இன் அவ்வளோதான். இப்போ ஆன்குள்ளே வந்தாச்சு. ஆன் யூஸ்டு ஃபார் எ சர்ஃபேஸ், ஆன் யூஸ்டு ஃபார் எ சர்ஃபேஸ். இங்கே ஏன் ஆ வந்திருக்கு? சர்ஃபேஸோட ஃபர்ஸ்ட் லெட்டரோட சவுண்டு ச, அது ஒரு கான்சனன்ட் சவுண்ட். ஸோ நான் இங்கே ஆ போட்டிருக்கேன். ஸோ ஆன சர்ஃபேஸ், இது இல்லை சர்ஃபேஸ். அந்த டேபிள் மேலே, ஆன் த கார்பெட் மேலே, ஆன் த ரூஃப் மேலே,
அந்த சோஃபா மேலே. ஸோ இதெல்லாமே வந்து சர்ஃபேஸை பொறுத்து வரக்கூடியது. ஸோ சர்ஃபேஸ் வந்தது அப்படின்னா ஆன் யூஸ் பண்ணுங்க. ஆனால் ஃப்ளோர், ஆன் த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ஆன் த சிக்ஸ்த் ஃப்ளோர், ஆன் த செவன்த் ஃப்ளோர், இந்த மாதிரி ஃப்ளோரை பற்றி சொல்லணும்னா ஆன் யூஸ் பண்ணுங்க. லெஃப்ட் ஆர் ரைட் டிரெக்ஷன்ஸை பற்றி சொல்லும் போது ஆன் யூஸ் பண்ணுங்க. ஆன் த லெஃப்ட், ஆன் த ரைட், இந்த மாதிரி சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஸோ கார் அண்ட் வேனுக்கு நம்ம இன் பார்த்தோம். இந்த மாதிரி பஸ்ஸு, ட்ரெயின், பிளேன், இந்த மாதிரி பெரிய 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 வெஹிக்கல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த உள்ள குனிஞ்சு போகிற வெஹிக்கல்ஸ் தவிர்த்து மட்டும் எல்லாத்துக்கும் ஆன் யூஸ் பண்ணோம். ஆன் த பஸ், பஸ்ல. ஆன் த லெஃப்ட், லெஃப்டில். ஆன் த ட்ரெயின், ட்ரெயினில். ஆன் த பிளேன், பிளேனில். நெக்ஸ்ட் பாருங்க மீடியா. ஸோ மீடியான்றது என்னன்னா ரேடியோ, டிவி, வெப்சைட்ஸு, இன்டர்நெட்ஸு, மொபைல் ஃபோன்ஸ், இது எல்லாமே மீடியா கேட்டகரியில் வரும். ஸோ ஆன் த ரேடியோ, ரேடியோவில். ஆன் த டிவி, டிவியில். ஆன் த வெப்சைட், ஒரு வெப்சைட்டில். ஆன் த இன்டர்நெட், இன்டர்நெட்டில். இப்போ ஆன், தட்ஸ் ஆல். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் ஆன். லெட்ஸ் மூவ் டு த at preposition. ஓகே, at for a specific point. ஓகேவா, ஒரு பெரிய ஏரியா இருக்குது, அதில் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை பற்றி சொல்கிறோம்னா அது at. ஒரு பெரிய ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை சொல்கிறது தான் அந்த at. ஸோ at a point. ஃபார் எக்ஸாம்பிள் டோரில், at the door, at the traffic light, at the zebra crossing. ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்க ஒரு டோரில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறதால at. டிராஃபிக் லைட்டில், ரோட்டில் டிராஃபிக் லைட் இருக்க ஏரியாவில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறதால அது. ஜீப்ரா கிராசிங்கில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறதால இங்கே at. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் குறிக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் ஆர் யூனிவர்சிட்டி. at ஸ்கூல், at யூனிவர்சிட்டி அப்படி சொல்லணும். at the ஸ்கூல் அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, அண்ட் ஹோம் இல்லைனா ஒர்க்கை பற்றி சொல்லும் போது at ஹோம், at ஒர்க். ஓகே, ஷாப்ஸ், கடையை பற்றி சொல்லும் போது at a cafe, at a bakery, at a மால், இந்த மாதிரி சொல்லணும். ஓகே, குரூப் ஆக்டிவிட்டி, எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம குரூப்பாக போய் சேருவோமோ, அது ஒரு பார்ட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபீஸ்டாக இருக்கலாம், இல்லை சினிமா, கான்சர்ட், இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம குரூப்பாக போவோம் இல்லையா, அந்த குரூப் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்கும் நம்ம at யூஸ் பண்ணோம். at a party, at a concert, at a cinema, at a feast. ஓகே, நெக்ஸ்ட் டாப், பாட்டம், எண்ட் ஆஃப், இந்த வார்த்தைகள், இந்த 3 வார்த்தையை பார்த்தாலே நீங்கள் at தான் யூஸ் பண்ணணும். ஸோ at the top of the stairs, ஸ்டேர்ஸ்னா படிக்கட்டு, படிக்கட்டுடைய டாப்பில், at the top of the stairs. at the bottom of the page, பேஜ் பக்கங்களுடைய பாட்டத்தில், அதாவது பேஜ். ஓகே, ஒரு பேஜோட எண்டில், பாட்டமில், அடியில். ஸோ at the end of the street, ஸ்ட்ரீட்டோடைய இறுதியில், அதாவது தெருவோட மொடையிலன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரீட்டோடைய எண்டில், ஸ்ட்ரீட்டோட இறுதியில்னு அர்த்தம். ஸோ at the end of the street. ஸோ இவ்வளோ தான். திரும்ப ஒரு முறை சொல்ல நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. என்னன்றது ஒரு என்க்ளோஸ்டு ஸ்பேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது, அதாவது க்ளோஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு ஃபிகரில் யூஸ் பண்ணக்கூடியது. ஆன்ன்றது சர்ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. அட்ன்றது ஒரு பெரிய ஏரியாவில் ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்டில் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இன்னன்றது 3D ஸ்பேஸ், பேக், பாக்ஸ், கிளாஸ் ரூம், இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு லண்டன், யூரோப், அமெரிக்கா, இந்த மாதிரி. கார், வேன், வாட்டர், பிரிண்டட் மெட்டீரியல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஆன்ன்றது சர்ஃபேஸ், அதாவது சர்ஃபேஸு, ஃப்ளோரு, ரைட், லெஃப்ட், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், மீடியாஸ், இதுக்கு யூஸ் பண்ணுறது. அட்ன்றது ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலு, ஹோம், ஷாப்ஸு, ஒர்க்கு, குரூப் ஆக்டிவிட்டீஸு, டாப், பாட்டம், எண்ட் ஆஃப், இந்த மாதிரி வார்த்தைகள் வேறு இடத்துக்கு நாம் at யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.